ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா T20 மேட்ச் ஆட போது. அது செம வெயிட்டிங்ல இருக்கும். ஆமாங்க, செப்டம்பர் 9ல இருந்து ஏசியா கப் T20 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு சொல்லி 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. எல்லாமே இது ஒரு மாசத்துக்கு வரைக்கும் போகணும். ஸோ ஒரு செம ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஆமாங்க, இதுல ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். இந்தியா இல்ல இந்த 8 9 7 டீமை ஈஸி தான், அதால ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு எது கஷ்டம்னா இந்த பாகிஸ்தான் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம என்ன, பும்ராவே இருக்காரு, அழகா லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு அழகா மேட்ச் பண்ணி முடிச்சு விட்டுருவாரு. ஸோ லாஸ்ட் 2 வருஷம் நம்ம இந்தியா தான் வின் பண்ணிச்சு. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியா இந்த சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இல்லாம ஆட போறாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம எப்படி பண்ண போறாங்க, எப்படி ஆட போறாங்க இவங்க. ஃபர்ஸ்ட்லாம் சின்ன சின்ன T20ஸ்லாம் ஆடினாங்க, சின்ன சின்ன கப்லாம் ஆடினாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாம ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய கப்பு. இது எப்படி ஆட போறாங்க சீனியர்ஸ் பிளேயர்ஸ் இல்லாமன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல யார் ஸ்குவாட்லாம் செலக்ட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் தான் இதுல கேப்டனு. ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுவும் கேப்டன் தான் பயங்கரமா பண்ணுவார் நம்ம சூரியகுமார் யாதவ். அது சொல்லவே தேவையில்ல, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இந்த கேப்டனாகவும் சரி, பேட்ஸ்மேனாகவும் சரி நல்லா பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனா நம்ம சுமன் கில்ல போட்டிருக்காங்க. இவங்க சுமன் கில்ல ஏன் இந்திய டீம் இப்படி புடிச்சுக்குதுன்னே தெரியல. எதை கேளு சுமன் கில்ல கேப்டனா போட்டுறாங்க, வைஸ் கேப்டனா போட்டுறாங்க, நான் ஓப்பனிங் இறக்கி விட்டுறாங்க, ஒன் டவுன் இறக்கி விட்டுறாங்க. ஒண்ணுமே புரியல எதுக்கு இவனுங்களை புடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. உள்ள பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கும் தான் இதுலயும். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன்லாம் இருக்காருப்பா, வைஸ் கேப்டனா இருக்காரு. ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா போடலாம், அவங்கலாம் போட்டு சுமன் கில்லையே புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன்லாம் இருக்காரு ஒன் டவுனுக்கு நல்லா பயங்கரமா. அவர் என்ன எப்பவும் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவார், செகண்ட் மேட்ச் ஆடுவார், அதுக்கப்புறம் பயங்கரமா மொக்க பண்றாரு. ஸோ ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாலாம் இருக்காரு, நல்ல பினிச்சர்லாம் பயங்கரமா பண்றாங்க. நல்ல டீமும் நல்லா சூப்பரா இருக்கு. அப்புறம் பவுலிங்லயும் சரி, பும்ரா பெற்றுவாரு. ஸோ ஒரு செம்மையா இந்தியா டீம் பக்கவான ஸ்குவாட் இருக்கு. நம்ம ஏசியா டீம் ஜெயிச்சிரும், ஏசியா கப் ஜெயிச்சிரும் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல என்ன வருத்தம்னா, நம்ம சிராஜ ஸ்குவாட்ல எடுக்கலங்க. ஆமா, இந்த லாஸ்ட் 2 வருஷம் ஏசியா கப்ல அவர் தான் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீலங்காவெல்லாம் பயங்கரமா ஓட விட்டாரு. 5-6 விக்கெட் தான். ஸ்ரீலங்கா சிராஜ பார்த்தாவே பயப்படுவாங்க, அந்த மாதிரி போட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவரை ஸ்குவாட்ல எடுக்கிறது ரொம்ப வருத்தம் தான். ஏன்னு சொல்லி பயங்கர கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு ஃபார்ம்ல இல்லப்பா, அது இல்லப்பா, இது இல்லப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏசியா கப்னா ஸ்ரீலங்கானா சிராஜ் தான். அதுக்கப்புறம் கெய்க்வாடையும் எடுக்கல. பெருசா ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி ரைஸ் பண்ணிட்டாங்க. பா கெய்க்வாட் எடுக்க மாட்டேன்னு தானேப்பா அப்படியே சொல்லிட்டாங்க. நீ கெய்க்வாட் நீ IPL ஆடணும், பிரான்சைஸ்ல என்ன ஒரு இன்டர்னல் மேட்ச் ஆடணும், அவ்வளவுதான்ப்பா. நீ இந்தியா டீம்ல எல்லாம் வர எதிர்பார்க்க. நீ 100 அடி, 150 அடி, 200 அடி, எவ்வளவு வேணா அடி, ஆனா இந்தியால சேர்க்க மாட்டான். அதுலயும் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா இவர் கெய்க்வாட சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் கெய்க்வாட் அது பரவாயில்ல, நீ சரியா இப்ப ரீசெண்டா ஃபார்ம்ல பெருசா இல்ல. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, நிறைய 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த IPL நல்ல கேப்டன்சி பண்ணாரு, அது பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. அவரையும் ஸ்குவாட்ல எடுக்கல. ஸோ இதுலயும் பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, ஏன்பா அவரை சேர்க்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் ஸ்குவாட்ல இல்லாதது. ஆனாலும் நம்ம டீம் நல்ல ஸ்குவாடு பக்காவா தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு செப்டம்பர் 9ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்தியா கப் அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு சொல்லி.